அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிறன்புரியோனுமான எல்லாம் வல்ல ஹக் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் உண்டாகுமா. ஸலவாத்தும் ஸலாமும் அகிலங்களுக்கெல்லாம் பேரருளாக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது அருமையான பெற்றோர்கள் மற்றும் சகோதரர்கள், தூய்மையான மனைவி மக்கள், தோழர்கள், தாபியூன்கள், தாபியீன்கள், வலிமார்கள், ஷஹதாக்கள், சாலிஹீன்கள் மீது என்றும் வந்து நிற்குமா. அந்த ஸலவாத்து ஸலாமுடைய பரக்கத்தினால், அருளினால் உலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, விசேஷமாக இந்த காட்டுப்பள்ளி மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற நம்முடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள் என்று உலகமெங்கும் மன்னரைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த ஸலவாத்து ஸலாமுடைய கிருபையினால் அருளும் பாக்கியமும் வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை கொண்டவனாக, நமது ஊரில் காலாகாலமாக ஓதப்பட்டு வருகின்ற புனித சஹீஹுல் புகாரி ஷரீஃப் ஹதீஸ் கிரந்தம் இன்றோடு 15 நாட்கள் முடிவுற்று இன்னும் சுமார் 15 தினங்கள் என்று பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 31ஆம் திகதி, இம்மாதம் 31ஆம் திகதி இந்த புனித சஹீஹுல் புகாரி நம்முடைய ஊரில், அதிலும் இந்த காட்டுப்பள்ளி வாசலில் முடிவுற இருக்கின்ற காரணத்தினால் இந்த சபைகளை அலங்கரியுங்கள், இந்த சபைகளில் வந்து கலந்து அருள் பெறுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமம் உச்சரிக்கப்படுகின்ற ஒரு அருள்முறை இந்த இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லுகின்ற ஸலவாத்து ஸலாம் என்பது ஒரு வணக்கம். ஒவ்வொரு ஹதீஸும் வாசிக்கப்படுகின்ற பொழுது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எல்லா ஹதீஸ்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமங்கள் தான் உச்சரிக்கப்படுகிறது. அவர்களுடைய திருநாமம் உச்சரிக்கப்படுகின்ற பொழுது அந்த இடத்தில் அமர்கின்றவர்கள், செவியுறுகின்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிகின்றான், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்றது என்ற அடிப்படையில் இது ஒரு வணக்கம். இங்கு அமர்வது என்பது வணக்கம், இங்கு நபிமொழிகளை வாசிப்பது என்பது வணக்கம், இதை செவியூறுவது என்பது வணக்கம். அதனால் இப்படியான சபைகளை அலங்கரிப்பதும், இப்படியான சபைகளை சிறப்பிப்பதும், இப்படியான சபைகளுக்கென்று எங்களுடைய முதல்களை, எங்களுடைய சொத்து செல்வங்களை செலவழிப்பதும் என்பதும் அது வீணானவைகள் அல்ல. அவற்றை அனைத்துக்கும் அல்லாஹ்வினால் நன்மை தரப்பட இருக்கின்றது என்பதை புரிந்து இப்படியான சபைகளை அலங்கரிப்பதற்கு நம்முடைய இளம் சந்ததியினர்கள் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு இது பற்றிய உணர்வுகள் ஊட்டப்பட வேண்டும் என்ற ஒரு செய்தியை சொன்னவனாக, இன்று வாசிக்கப்பட்ட நபிமொழிகளில் ஒன்று, அது 2721வது இலக்கத்தில் பதிவாக இருக்கிறது. அதே போல சூரத்துல் நிசா 4வது வசனம், அத்தியாயம் 4 வசனமும் 4 என்ற இந்த இரண்டோடும் சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்தி. அது என்ன தகவல் தருகின்றது என்றால், திருமணம் முடிக்குகின்ற ஆண்கள் செய்ய வேண்டிய நிபந்தனைகளில் ஒன்று மகர் கொடுக்க வேண்டும். மகர் என்பது கட்டாயமான ஒரு விஷயம். எவ்வளவு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுத்தால்
கிட்டத்தட்ட 500 திரகம் அவர்களுடைய காலத்தில் 500 திரகம் மகராக கொடுத்திருப்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கின்ற பொழுது அறிஞர்கள் சொல்லுகின்ற செய்தியின் அடிப்படையில் 400 திரகம் அவருடைய குழந்தைகளுக்கு அவருடைய மருமகன்மார்கள் அந்த நெஹ்டா அல்லது சதா அல்லது மகள் என்று சொல்லுகின்ற அந்த ஒன்றை வழங்கியதாக சொல்லப்படும். இதற்கு இன்றைய கணக்கீட்டின் பிரகாரம் இன்று எவ்வளவு அதுக்கு சமனாக நம்முடைய நாட்டினுடைய பொறுமதி வருகின்றது என்று பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய்களை விட பொறுமதியான ஒரு அளவு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மகர் கொடுத்தார்களோ அந்த மகரை விட அதிகமாக கொடுக்காமல் இருக்க வேண்டும், அது நல்லது என்றும் எங்களுடைய அறிஞர்கள் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் சுமார் சொல்லப்படுகின்ற கணக்கின் பிரகாரம் இன்று நாங்கள் என்ன அளவு சொல்லப்படுகிறதோ அது கிட்டத்தட்ட 1530 வெள்ளி கிராம், 1530 வெள்ளி கிராம் இன்றைய கணக்குக்கு அந்த 500 திரகம் வருகிறது. அதனுடைய தொகை மதிப்பீடு கிட்டத்தட்ட சுமார் 8 லட்சத்தை விட சற்று கூடுதலாக இருக்கிறது. எல்லோருமே நாங்கள் இந்த தொகை கொடுத்துத்தானா திருமணம் முடிக்கின்றோம், இப்படி எல்லாம் கணக்கு பார்த்துத்தானா மகன் கொடுக்கின்றோம் என்று பார்த்தால் இல்லை, யாரும் கணக்கு பார்ப்பதெல்லாம் இல்லை. எல்லோரும் அவரவர் இயலுமான தொகைகளை கொடுத்துக் கொண்டு திருமணம் முடித்து செல்கின்றோம். திருமணம் முடிக்கின்ற போது இது கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. மகன் கொடுக்காமல் திருமணம் செய்தால் அது திருமணம் கூடும், ஆனால் திருமணம் செய்தவர் குற்றவாளியாக ஆக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார். மகர் கொடுக்காமல் திருமணம் முடிக்கலாமா என்று கேட்டால் முடித்தால் அது திருமணமாக ஆகும், ஆனால் அவர் குற்றவாளி என்ற நிலைக்கு தள்ளப்படுவார். எனவே எதுவெல்லாம் மகராக கொடுக்கலாம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த பெண்ணுக்கு பயணிக்குகின்ற பிரயோசனம் தருகின்ற அத்தனையும் கொடுக்கலாம். ஒரு தடவை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி வருகின்றார்கள். அதுவும் இந்த புகாரி ஹதீஸில் கிட்டத்தட்ட பல இடங்களில் பதிவாக இருக்கின்றது. 2310 இலக்கத்திலிருந்து இடத்தில் இருக்கின்ற கிரந்தத்தின் அடிப்படையில் 2310 இலக்கத்திலிருந்து 7417 இலக்கம் வரைக்கும் சுமார் ஒரு 10-12 இடங்களில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கும். அதே போல முஸ்லிமிலும் பதிவாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி வருவார்கள். அது சொல்வாள், நாயகமே, என்னை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றேன், என்னை நான் உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றேன், என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள். மகன் என்று வருகின்ற பொழுதும் கூட மாணவிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசப்படுகிறார்கள். அவருடைய மகத்துவம் பேசப்படுகிறது, அவருடைய கண்ணியம் பாதுகாக்கப்படுகின்றது. இந்த இடத்தில் நாம் எப்பொழுதும் சொல்கின்ற ஒன்று, நாம் செய்கின்ற எந்த சிறிய வணக்கமாக இருந்தாலும் சரிதான், அது ஆக உச்சக்கட்ட பெரிய வணக்கமாக இருந்தாலும் சரிதான், ஒவ்வொரு வணக்கத்தினுடைய பின்னணியிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருமைகள் பொதிந்து கிடக்கிறது. பெருமானாருடைய சிறப்புகள் அடங்காத, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெருமைகள் பேசப்படாத தொழுகையும் இல்லை, ஹஜ்ஜும் இல்லை. ஆனால் எந்த வணக்கத்தை பற்றி நம்முடைய சமூகம் இன்றைய நவீன யுகத்தில் பேசப்பட்டாலும் அது வெறுமனே அந்த வணக்கத்தினுடைய வெளி தோற்றம் தோண்டப்படுகிறதே தவிர, வெளி தோற்றம் பேசப்படுகிறதே தவிர, அந்த வணக்கத்தினுடைய உள்ளே இருக்குகின்ற அந்த வணக்கத்திற்கு அச்சாணியாக இருக்குகின்ற அந்த வணக்கம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கும் மூல அடிப்படை அம்சமாக இருக்குகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமைகள் புகழ்கள் என்பது பேசப்படுவதாக இல்லாமல் போய்விட்டது என்பதுதான் மிக மனவேதனைக்குரிய ஒரு விஷயம் அறிந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் மகன் என்று வருகின்ற பொழுது அந்த பெண்மணி வந்து சொல்கின்றார்கள், நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் என்னை அர்ப்பணித்து விடுகின்றேன். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இந்த உலகத்தில் வேறு எவருக்கும் எந்த பெண்ணும் சொல்ல முடியாது. அப்ப எந்த பெண்ணும் ஒரு ஆண்டம் வந்து என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம், ஆனால் மகர் இல்லாமல் நான் உங்களுக்கு என்னை
ஆக மகளுடைய கூட நபிகளுடைய மகிமைகள் தான் பேசப்படுது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை ஏறெடுத்து பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு தலையை கீழே போட்டு விடுவார்கள். கீழே போட்டவர்கள் தலையை சுத்தவில்லை. அந்த பெண் புரிந்து கொள்வார்கள், தன்னை ஏற்றுக்கொள்வதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பவில்லை என்று இருக்குகின்ற பொழுது அந்த சபையில் இருந்த ஒரு சஹாபி எழுந்து, நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நான் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று சொல்கின்றார்கள். நல்லது, அப்படியா? உங்களுக்கு என்ன இருக்குகின்றது? இந்த பெண்ணை திருமணம் செய்ய வேண்டுமே, உங்களுக்கு என்ன இருக்குகின்றது? நாயகமே, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. சரி, நீங்க வீட்டுக்கு போய் வீட்டில் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்டுடுவாங்க. வீட்டுக்கு போறாங்க, வீட்டிலிருந்து வந்து யார் சொல்லலாம், வீட்டிலிருந்து எதுவும் இல்லை. உங்க வீட்டில் ஒரு இரும்பு மோதிரமாவது இல்லையா? இரும்பாலான ஒரு சிறு மோதிரமாவது இல்லையா? நான் எதுவுமே இல்லை, நான் எதுவுமே இல்லை. இல்லத்தில் வேண்டும் என்றால் வேஷ்டி, இந்த சாரம் மட்டும் இருக்கிறது. கொடுத்திருக்கின்ற சாரம் ஒன்றை கொண்டு வந்து, இதுதான் நாயகமே எனக்கு இருக்கிறது, இதை வேண்டும் என்றால் பாதியை நான் அந்த பொண்ணுக்கு கொடுத்து விடுகிறேன், பாதியை நான் வைத்துக் கொள்கின்றேன் என்று சொல்வார்கள். அந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அதை வைத்து என்ன செய்ய, நீங்க என்ன செய்ய, அவர் என்ன செய்ய? ஒரு சாருடைய பாதியை அவர் கொடுத்த, அவர் கொடுத்த, நீங்க எடுத்த, நீங்க கொடுத்த, அவர் எடுத்த கொடுக்குறாரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸ் அறிவிக்கின்ற ராவி சொல்லுவார், அந்த சஹாபியிடம் மேலே போட்டுக் கொள்வதற்கு போர்வை கூட இல்லாமல் இருந்தது. அதனால்தான் அவர், அதாவது ஷர்ட் இல்லை, ஷர்ட்டுக்கு மேல் போடுகின்ற இந்த அரபிகள் போடுகின்ற அந்த போர்வை கூட அவர் இல்லாமல் இருந்திருக்கிறார். அதனால்தான் ஒருமனை சாரணியை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார் என்று ராவி பேசுவார். இப்படி எதுவுமே அந்த சஹாபியிடம் இல்லாமல் போகின்ற பொழுது என்ன செய்ய என்று அமைதி காப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரும் நின்று பார்ப்பார், எந்த பதிலையும் காணவில்லை. சரி, இதுக்கு நமக்கு ஸல்லல்லாஹு உங்களுக்கு சம்மதம் இல்லையான்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிப்பாங்க. போகக்குள்ள திருப்பி கூப்பிடுவாங்க, இங்க வாங்க, உங்களுக்கு குர்ஆன்ல ஏதாவது மனப்பாடமா? குர்ஆன்ல ஏதாவது மனப்பாடமா? ஆமாம் நாயகமே, இன்னென்னெல்லாம் மனப்பாடம் இருக்கின்றது. அப்படியா? அது நீங்கள் இந்த பெண்ணுக்கு சதக்காவாக, இந்த பெண்ணுக்கு மகராக, இந்த பெண்ணுக்கு திருமண ஒப்பந்தத்துக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஆக ஒரு குர்ஆனுடைய வசனம் அல்லது ஒரு குர்ஆனுடைய சிறு அத்தியாயம் கூட ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு மகராக கொடுக்கலாம் என்ற செய்தியை அறிஞர்கள் சொல்வார்கள். பணமாகத்தான் கொடுக்க வேண்டும், நகையாகத்தான் கொடுக்க வேண்டும், ஆடைகளாக ஆபரணங்களாகத்தான் கொடுக்க வேண்டும் என்றே அந்த பெண்ணுக்கு எதுவெல்லாம் பயனளிக்குமோ அத்தனை பொருட்களையும் அந்த பெண்ணுக்கு மகனாக கொடுத்துவிட்டு திருமணம் செய்யலாம் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த அடிப்படையில் தான் என்னுடைய பெருமக்கள் சொல்லுவார்கள், ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று வைத்துக் கொண்டாலும் கூட உங்களால் ஸலவாத் சொல்ல முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்லி அந்த ஸலவாத்தை நீங்கள் மகனாக கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு எங்களுடைய அறிஞர்கள் வருவார்கள். காரணம், அது ஏன் அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் என்று கேட்டால், தஃப்சீர் சாபி, அல் மவாஹிப் லதுன்னியா, சஆதத்துத் தாரியா, தாரீகுல் ஹமீஸ், சில்வத்துல் அஹ்தான், நுஸ்ஹத்துல் மஜாலிஸ், புஸ்தானுல் வாகிதின், ஹாஷியா அத்-தசூகி போன்ற இந்த கிரந்தங்கள் இதெல்லாம் கிதாபுகளுடைய பெயர் பட்டியல். இந்த நூலாசிரியர்கள் எல்லாம் ஒரு தகவலை சொல்லுவார்கள். அந்த தகவலை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அது ஒவ்வொரு மனிதனுடைய சுய விருப்பத்தை பொறுத்தது. ஏற்றுக்கொள்ள விரும்பினவர் ஏற்றுக்கொள்ளலாம், புறக்கணிப்பவர் நிராகரிப்பவர் விட்டு செல்லலாம், பிரச்சனை ஒன்றும் கிடையாது. இது அகீதாவோடு இது கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் எல்லாம் யாருக்கும் இல்லை. என்ன செய்தி? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் முடிக்கின்ற பொழுது மகர் கொடுக்க வேண்டி வந்தது. அந்த மகர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியாக ஹவ்வாவை ஏற்றுக்கொள்வதற்கு, திருமணம் முடிப்பதற்கு அவர்கள் வழங்கிய அந்த மகர் என்பது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட ஸலவாத் என்ற ஒரு செய்தி
பதிவு செய்திருப்பார்கள். ஆக அந்த ஸலவாத்து தான் இந்த புகாரி மஜ்லிஸ்களில் அசர் தொழுகையில் இருந்து கிட்டத்தட்ட 8:30 அல்லது 8:15 மணி வரைக்கும் நம்முடைய ஊரில் சொல்லப்படுகிறது, அது பற்றி பேசப்படுகிறது என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் ஸலவாத்து சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். ஏன்? இது ரஜப் மாசம், இது ஒரு சங்கியான மாதம். வானபூமி வணங்கப்பட்ட காலத்திலிருந்து இது சங்கியான மாதம். இந்த மாதத்துக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சம்பந்தம் உண்டு, தொடர்பு உண்டு என்பதனால் தான் சங்கியான மாதங்களில் பிரச்சனைகள் எதுவும் செல்லாமல், எந்த ஒரு குற்றம் குறைகளிலும் எந்த ஒரு பாதாள விஷயங்களில் விடுபட்டு விட்டாமல் நம்முடைய சமூகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அமல்களின் பக்கம் ஈர்க்க வேண்டும், அமல்களின் பக்கம் நம்முடைய குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும், அதில் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதியோர்கள், நம்முடைய முன்னோர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகள் அடங்கிய இந்த புகாரி கிரந்தத்தை வாசித்து அது வருகின்ற ஹதீஸ்களுக்கு பொருள் சொல்லி அல்லது அது வருகின்ற ஒரு ஹதீஸை அல்லது பல ஹதீஸை மையமாக வைத்து ஒரு சில குறிப்பிட்ட நேரங்கள் உபன்யாசம் செய்வதை வழக்கமாக கொண்டிருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இது வாசிப்பதற்கு நன்மை இருக்கின்றது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நபிமொழிகளை வாசிப்பதற்கு நன்மை உண்டு. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகள் அதுவும் வஹீதான். குர்ஆன் என்பது வஹீதான், ஹதீஸ் என்பது வஹீதான். இருந்தாலும் குர்ஆனை ஓதுகின்ற சம அந்தஸ்து அந்த ஹதீஸை வாசிப்பதற்கு இருக்கின்றதா என்று கேட்டால் அப்படி இருக்கின்றது என்று இதுவரைக்கும் யாரும் சொல்லவில்லை. குர்ஆனை ஓதுகின்ற பொழுது எந்த நன்மைகள் வழங்கப்படுவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதே அந்தஸ்து சம அந்தஸ்து ஹதீஸை வாசிக்கின்ற மக்களுக்கு வழங்கப்படுகின்றது என்று நாங்கள் யாரும் சொன்னது கிடையாது. ஆனால் நன்மை உண்டு, நன்மை உண்டு என்பதனால் தான் இது ரஜப் மாசத்தில் மட்டுமில்ல, உலகம் முழுக்க இது தினந்தோறும் ஓதப்படுகிறது. இது ஓதாத, இது வாசிக்கப்படாத, இது பொருள் சொல்லப்படாத, இதற்கு விளக்கம் அளிக்கப்படாத முஸ்லிம் ஊர்கள் இல்லை, முஸ்லிம் நாடுகள் இல்லை, முஸ்லிம் அறிஞர்கள் இல்லை, முஸ்லிம் மாணவர்கள் இல்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு தினசரி உலகம் எங்கும் வாழ்கின்ற முஸ்லிம்கள் அவர்கள் ஓதுகின்ற மதரசாக்களில் அவர்கள் படிக்குகின்ற அரபு கலாபுரங்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை படிக்குகின்றார்கள். நன்மை உண்டு என்பதனால் தானே படிக்குகின்றார்கள். ஹதீஸ்களை படிப்பதனால், ஹதீஸ்களை வாசிப்பதனால், ஹதீஸ்களை தேடுவதனால், ஹதீஸ்களை கேட்பதனால் நன்மை இல்லை என்று சொன்னால் மதரசாக்களில் ஆலிம்கள் இதற்கு ஓத வேண்டும் அல்லது மாணவர்களுக்கு ஏதோ ஓடுவது, ஆலிம்கள் ஏன் ஓதி கொடுக்க வேண்டும், நன்மை இல்லை என்று இருந்தார். எனவே அன்பானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை அறிஞர் மக்கள் சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை யாராவது அறிஞர்கள் கடந்த கால பெருமக்கள் சொல்வார்களாக இருந்தால் ஒது இல்லாமல் சொல்ல மாட்டார்கள், ஒதுவோடு தான் சொல்லுவார்கள். எந்த அளவுக்கு என்றால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ் கிரந்தத்தை இறுதியாக தொகுத்து வடித்து நூலாக தெரிவு செய்து எழுதுவதற்கு முற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு ஹதீஸையும் அந்த ஹதீஸோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை எழுதுவதற்காக குளித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஹதீஸுடைய அம்சங்களை எழுதுவதற்காக வேண்டி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குளித்திருக்கின்றார்கள், 2 ரக்அத் தொழுதிருக்கின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடியிருக்கின்றார்கள். அதுவும் விசேஷமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளிவாசல் என்று சொல்லப்படுகின்ற அல் மதீனா அல் முனவ்வரா என்கின்ற அந்த பள்ளிவாசலில் வைத்துத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய இந்த ஹதீஸ் கிரந்தத்தை இறுதியாக தொகுத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் கொடுத்திருக்கின்ற மதிப்பை பாருங்கள், அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்தஸ்தை பாருங்கள், மகத்துவத்தை பாருங்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இது போன்ற சபைகளை அலங்கரிக்கின்ற சிறப்பிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய பிச்சனங்களுக்கும் வழங்கி அவர் புரிந்துள்வாயாக. யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய பெற்றோர்கள் குடும்பத்தினர்கள் மீதும் அதிகமாக ஸலவாத்து ஸலாம் சொல்லுகின்ற சிறப்பான பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வழங்கி புரிவாயாக. யா அல்லாஹ் எதிர்காலத்தில் வர இருக்கின்ற
எல்லா விதமான கடன் தொல்லைகள், முசீபத்துகள், ஆபத்துகள் இருந்து இந்த நாட்டை, இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பு புரிவாயாக. யா அல்லாஹ், அவ்வாறே இந்த மையவாடி முதல் உலகமெங்கும் யாரெல்லாம் மன்னரைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் எல்லோருடைய கபர்களை நீ உடைமயமாக்குவாயாக. அல் குர்ஆனுடைய பொருட்டினால் அவர்கள் எல்லோருடைய கபர்களை விசாலமாக்குவாயாக. அல் குர்ஆன் மற்றும் அல் ஹதீஸ் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீது சொல்லப்படுகின்ற ஸலவாத்து ஸலாமுடைய பிறப்பினாலே அந்த கபராளிகளும் நாங்களும் இருளகத்திலும் நிம்மதி சந்தோஷமாக வாழ்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. அவருடைய கபர்களை சுவனத்து பூஞ்சோடிகளாக ஆக்குவாயாக. நாங்களும் மரணிக்குகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நல்லவர்கள் செய்கின்ற எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தருவாயாக. இவற்றையெல்லாம் நீ கடமையாக்கி இருக்கின்றாயோ அவற்றையெல்லாம் நிறைவாக செய்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. அவ்வாறே இவற்றையெல்லாம் நீ தடுத்து நிறுத்துமாறு எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றாயோ அவற்றிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்கின்ற ஆற்றலையும் எங்கள் சக்தியும் எங்களுக்கு தந்தல் புரிவாயாக. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் என்ற அந்த நம்பிக்கையோடு வாழ்கின்ற வாழ்க்கையை எங்களுக்கு தருவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். வஸல்லி வஸல்லிம் அலா ஹபீபிக சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ்.